வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி கூட நடக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் தாவேக்காவே இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அவர்களும் இப்படி ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம். எனக்கு இதுல ரொம்பவே ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த பரிசு பொருட்கள் கொடுக்குற விருது வழங்கும் விழாலாம் வச்சிருந்தப்ப 8 மணி நேரத்துக்கு மேல அவர் ஒரே இடத்துல நின்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் சரி அவ்வளோ விஷயங்களையும் முகம் சுளிக்காம 8 மணி நேரம் நின்று அந்த பசங்களுக்கு பரிசு வழங்கியிருந்தாரு. ஆனா அவர் பண்ணாரு அப்படின்னா மக்கள் நம்ம அவ்வளோ லவ் அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு 8 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு திருச்சியில அவர் அவரோட முதல் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு அதுக்கான ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி டைம் சொன்ன உடனே அங்க கூட்டின கூட்டம் அப்படின்றது கட்டுக்கடங்காம இருந்தது அப்படின்றதுதான் உண்மை. அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் சேர முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா, அவரு 11 மணிக்கு அந்த இடத்துல அவரோட ஸ்பீச்சை கொடுக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் வந்தது என்னவோ 4.5 மணி நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் அந்த இடத்துக்கே வராரு. ஆனாலும் அங்க இருந்த ஒருத்தர் கூட அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, அவர் வர இவ்வளோ லேட் ஆகுது, எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க, ஓரளவுக்கு கூட்டம் அங்கிருந்து கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அங்க இருந்த ஒருத்தருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்ல. அவர் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அதே இடத்துல 4 மணி நேரத்துக்கு மேல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் என்னதான் நடிகரா இருந்து மக்களை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. மக்களோட மக்களா அவர் ஒரு வகையில இணைஞ்சிட்டாரு. அப்படின்னாலும் இந்த அளவுக்கு மக்கள் அவருக்காக நின்றுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அவரோட முதல் சுற்றுப்பயணத்துல அவரோட ஸ்பீச் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தாண்டி, இந்த ஒரு ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும், அவர் அவரோட வாகனத்துல இருந்து இறங்கக்கூடாது, அதை உட்காந்தே தான் வரணும், 20ல இருந்து 30 நிமிஷம் தான் இருக்கணும், அந்த ஸ்பீச் பேசும்போது அந்த வண்டியில நின்று தான் அவர் பேசணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்பு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களோட முதல் சுற்றுப்பயணத்துல திருச்சியில ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்ப அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நிறைய பேருக்கு நிறைய காலையில இருந்து 4.5 மணி நேரம் அந்த லைவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஒரே சாங் ஓடி ஓடி பல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல அந்த சாங்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்குலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீச் கிளியரா கேட்டுச்சு, மைக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா லைவ்ல கிளியரா கேட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கிளியரா கேட்கல அப்படின்னு மைக்கை சேஞ்ச் பண்ணாங்க. பட் அந்த டைம்ல மைக் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நேர்ல இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் அது கிளியரா கேட்டிருந்தது. ஆனா லைவ்ல கேட்டுட்டு இருந்த வீடியோல பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஆடியோ கிளியரா கேட்கல அப்படின்னு ஒரு அதிருப்தி நடந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அவரோட ஸ்பீச்சுக்காக தான் 4.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவரோட ஸ்பீச்சை எங்களால் ப்ராப்பரா கேட்க முடியல அப்படின்ற அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் நிறைய பேரை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. பட் அவரோட ஸ்பீச்ல அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், பழங்காலத்துல போருக்கு போறாங்க அப்படின்னா அவங்க அந்த மன்னர்கள் அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்க இருந்து தான் அவங்களோட வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணி போருக்கு போவாங்க. அப்படி 2026ல நடக்க போற ஒரு போருக்கு முதல் விஷயம் இங்க திருச்சியில நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருச்சி அப்படின்னாலே அது ஒரு சென்டிமெண்டான ஸ்பேஸ் தான். இப்போ உங்க எல்லாரையும் இங்க பார்க்கும் போது எனக்கு பயங்கர எமோஷனலா இருக்கு. இங்கதான் பெரியாரோட இடமா இருக்கு, இங்கதான் மலைக்கோயில் இருக்கு அப்படின்னு அவர் திருச்சியோட பெருமையெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணாரு. இதுல முக்கியமா நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டிருப்போம். நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ஸ்பீச்லாம் பழைய ஸ்பீச் கேட்கும் போது நீங்கள் செய்வீர்களா அப்படின்ற அந்த ஒரு டயலாக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்ப தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற அந்த ஒரு டேகை தான் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காரு. ஏன்னா டிஎம்கே சொன்ன வாக்குறுதிகள்லாம் அவங்க நிறைவேற்றினாங்களா,
சொன்னீங்களே செய்தீர்களா அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு ஸ்பீச்ல அவரோட முக்கியமான விஷயங்களாவே இருந்தது. ஏன்னா டிஎம்கே சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நடத்தப்படவில்லை. அதுலயுமே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பெண்களுக்கான முன்னுரிமை, அவங்களுக்கான பாதுகாப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே வந்து டிவிகே பண்ணாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து கல்வி, மின்சாரம், மருத்துவம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை விஷயங்களுமே வந்து எங்க கிட்ட இருக்கும், மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படைகளுமே வந்து தாவேகா தரப்புல இருந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சட்டம், பெண்கள் பாதுகாப்புக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. சத்தியமா எது நடக்குமோ, சாத்தியம் வந்து எந்த விஷயங்களுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு, நடக்கும் அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் தான் டிவிகே வந்து சொல்லும், அதை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் டிஎம்கே வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதுல பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வசதி அப்படின்னு, பயணச்சீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அமைச்சர்களே வந்து ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு நிறைய ஏளனமா பேசி, இன்ஃபேக்ட் வந்து பஸ்ல நார்மலா போறவங்களே ஓசி பஸ்ல தானே வரீங்க, உட்காந்துட்டு வரீங்க அப்படின்ற நிறைய ஏளனமான பேச்சுக்களை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை வந்து அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்த அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை பேருக்கு இன்னும் அந்த 1000 ரூபாய் போய் சேரல அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா? இன்னும் பல பேருக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கவே இல்லை. ஸோ இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே செய்தீர்களா அப்படின்றது தான் வந்து அவரோட முக்கியமான ஒரு கேள்வியா இருந்தது இந்த முதல் சுற்றுப்பயணத்துல. ஆனா அவர் பிளான் பண்ண மாதிரி இந்த ஒரு சுற்றுப்பயணம் வந்து ப்ராப்பரா நடக்கல அப்படின்றதுனால, ஏன்னா 11 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டியது, ஏன்னா 8 கிலோமீட்டர் தான் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இந்த காந்தி மார்க்கெட் மரக்கடைக்கு வரதுக்கு 8 கிலோமீட்டர் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 8 கிலோமீட்டர் வரதுக்கு அவருக்கு 4.5 மணி நேரம் எடுத்திருக்கு. அப்படி மக்களோட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி இன்ச் பை இன்ச் தான் நகர்ற அளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. உண்மையா சொல்லணும்னா காசு கொடுத்தா கூட இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்றது தெரியல. நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிஷியன் லீடருக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் சேருமா அப்படின்றது அளவுக்கு யோசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கட்சி தலைவர்கள் வராங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரி கூட்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த கூட்டம்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம், குழந்தைங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக வந்தவங்க கிடையாது அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு சுற்றுப்பயணத்துல நடந்தது அப்படின்றத தாண்டி இந்த ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்றது தாவேகாக்கு எந்த அளவுக்கு சாதகமாகவும் எந்த அளவுக்கு பாதகமாகவும் மாறி இருக்கு அப்படின்னா, சாதகமா மாறி இருக்கிறது இவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் வந்து தாவேகாக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூட்டத்தினால சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அங்க என்ன மாதிரி நடந்திருக்கு, அடுத்த சுற்றுப்பயணம் அவர் அடுத்த சனிக்கிழமை வந்து எங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரோ, நாகைன்னு நினைக்கிறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான பெர்மிஷன் வந்து டினை பண்ண போறாங்க போலீஸ். ஏன்னா இந்த முதல் சுற்றுப்பயணத்திலே இவ்வளோ நடந்துருச்சு, அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமை தாண்டி அவர் வந்து அங்க இடத்துல வந்து ரீச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச்ல டிஎம்கேயோட வாக்குறுதிகள்லாம் சொன்னீங்களே செய்தீர்களா அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் பத்தியும், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் வந்து நடந்திருந்தது. அவர் வந்து பேசியிருந்தாரு. டீசல் விலையை 3 ரூபாய் குறைப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க, மாணவர்களோட கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, அரசு வேலைக்கு பெண்களுக்கு வந்து 40% வந்து இடஒதுக்கீடுன்னு சொன்னீங்க, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொன்னீங்க, அரசு பள்ளியில 2 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் சொன்னீங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்டிருக்காரு. நீங்க இந்த டிஎம்கே ஆட்சி வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த ஆட்சியில அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிற மாதிரி வாக்குறுதிகள் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.